இந்த வீடியோவில் நம்ம ஒரு மானிட்டரோட ரிவ்யூவும் ப்ளஸ் டியூல் மானிட்டர் செட்டப் எப்படி பண்ணுறதுன்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 4+ இயர்ஸ் வந்துட்டு நான் காலேஜஸ்லேருந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு 9+ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் டோட்டலாக ஒரு 13 இயர்ஸ் வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு டியூல் மானிட்டர் செட்டப் ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்கன்னா more recommended to set up dual monitor. பட் இந்த மாதிரி டியூவல் மானிட்டர் செட்டப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஐ ஸ்ட்ரெயின் வேணாம். சின்ன விஷயங்களே நம்ம ஒத்து பார்க்கும்போது நம்ம ரெட்டினா வந்து பெருசாக விரிஞ்சு சுருங்கும். ஸோ இதனால் நம்ம வந்து ரெட்டினாவுக்கு நிறைய ஒர்க் வந்துட்டு நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதுவே நீங்கள் டியூவல் மானிட்டர் செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 2 ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு உங்களால் ஈஸியாக மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். சின்ன விஷயங்களே நீங்கள் ரொம்ப ஒத்து பார்க்கணும்னு அவசியம். ஏன்னா இது வந்து பிக்சல் வந்துட்டு உங்களுக்கு டெப்த்தாக பெருசாக வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுனால உங்கள் ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு மானிட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மானிட்டர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. பட் அதனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் தான், ஒரு 30K வந்துட்டு இருந்தது. பட்டு அதனோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கே வந்து லோ காஸ்ட்டில் வந்துட்டு எதாவது இருக்குமா நான் ரொம்ப நாளாக அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு அமேசானில் கிடைச்சது தான் இந்த சாய்ஸ், LG Ultra Gear. ஸோ நான் வந்துட்டு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலேயுமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியுமே நான் மானிட்டர் வாங்கியிருக்கேன். அந்த மானிட்டரோட ஸ்பெசிஃபிகேஷனை அடாப்ட் பண்ணி தான் வந்துட்டு கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு வந்துட்டு எதனா இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிதான் இந்த மானிட்டர் LG Ultra Gear. மானிட்டரோட பேக்கிங் வந்துட்டு ரொம்ப வெயிட்லாம் இல்லை, ஒரு 5 kg வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இதோட பேக்கிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நல்லா ஸ்பாஞ்சஸில் வச்சு நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா அதில் வந்துட்டு மேனுஃபேக்சரே வந்து ப்ராப்பராக பேக்கிங் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேக்கிங் தான் நமக்கு எடுக்கும்போது அந்த பஞ்சு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, 5 kg இருக்கிறதுனால அது எடுக்கும் போதே வந்துட்டு நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதோட வந்து அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வால் மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வாலில் மாட் பண்ணிக்கலாம். ஒரு கேபிள், ஒரு அடாப்டர், ப்ளஸ் இந்த டிபி போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் தந்திருக்காங்க. இதோட ஒரு HDMI கேபிள் வராது, நம்ம தான் எக்ஸ்டர்னலாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 32 inch அல்ட்ரா கியர். ஸோ இதனோட ஹைட் வந்து 50 cm, வித் வந்து ஒரு 80 cm இருக்கும். இதில் AMD ஃப்ரீ சிங்க் இருக்குது, ப்ளஸ் 180 GHz வந்துட்டு ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. இந்த ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிற மானிட்டர் ஃபுல்லாக வந்துட்டு 20 to 30K வரும். இது வந்துட்டு ஒரு 18K ரேஞ்சில்ன்றதுனால இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெயினாக இது வந்து ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, ஃப்ளாட்டன் டிஸ்பிளே கிடையாது. நான் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஹெட்டை வந்து ஒரே ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம ஐயை ரொம்ப ரொட்டேட் பண்ணாமல் ஈஸியாக 4 edgesஸையும் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ நான் வந்து 1 year கர்வ்டு மானிட்டர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அதனாலே நான் கர்வ்டு மானிட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதனோட விஷுவலை பாருங்கள். ரெசல்யூஷன் நம்மளால் 2.4K வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். இதில் வந்து இன்பில்ட் ஸ்பீக்கர் கிடையாது, நம்ம தான் எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு டிஸ்பிளே போர்ட், 2 HDMI போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வால் மவுண்ட் வந்து நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம் வால்லையும். எங்கிட்ட வால் மவுண்ட் இல்லை, நான் டேபிளில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் இதனோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம டேபிளில் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஷேக் ஆனாலையும் மானிட்டர் வந்து அந்தளவுக்கு ஷேக் ஆகலை. ப்ளஸ் வந்து மெனு ஆப்ஷன்ஸ் வந்து பேசிக் எல்லா மானிட்டரில் இருக்கிறது தான். நம்மளோட டிஸ்பிளே போட்டு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கேம் ரிலேட்டடாக நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90K வந்துட்டு அரௌண்ட் வரும். 32% வந்து ஆஃபரில் இருக்குது. ப்ளஸ் இந்த 4 ஸ்பெசிஃபிகேஷன் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஹைட்டு, வித்து, ப்ளஸ் வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷன், ப்ளஸ் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் எவ்வளோ வந்து யூஸ் பண்ண முடியும், ப்ளஸ் HDMI போட்டு, ப்ளஸ் வந்து ரெஃப்ரெஷிங் ரேட். ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது மற்ற மானிட்டருங்களை கம்பேர் பண்ணும்போது இதனோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நல்ல ஒர்த்தான ப்ரைஸு. ப்ளஸ் 4 star ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர். ப்ளஸ் இது வந்து ஒரு IP டிஸ்பிளே. இதோட IP டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்டில் 28-29,000 வரும். ப்ளஸ் வந்துட்டு நமக்கு வியூவிங் ஆங்கிள் நல்லா பெட்டராக இருக்கும். மெயினாக இதனோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து மற்ற 180 ரெஃப்ரெஷிங் ரேட்டுக்கு 26 to 34,000 வரும். பட் அதே ரெஃப்ரெஷிங் ரேட்டில் அதே ஸ்க்ரீன் ரெசல்யூஷனில் நமக்கு வந்துட்டு நல்ல ப்ரைஸ்க்கே வந்து கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒர்த்து தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதோட பெட்டரான ஒரு மானிட்டர் உங்களுக்கு தெரிஞ்சனால கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி டியூல் மானிட்டர் செட்டப் பண்ணுங்கள். உங்களோட ஐ ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும், உங்களோட ஒர்க்கும் ப்ரொடக்டிவாக இருக்கும், மல்டி டாஸ்கிங் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா லேப்டாப்பும் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ப்ளஸ் இதுவும் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால உங்களால் அப்ளிகேஷனை ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும்.
உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதனா கமெண்ட்ஸில் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் சைன் அப் ஃப்ரம் விஜய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.